இந்த வீடியோல எக்ஸலோட பேசிக்ஸ் என்ன, டேட்டா அனலிஸ்ட் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு எக்ஸலோட பேசிக்ஸ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸல் அப்டின்னா என்ன அப்டிங்கிறது, இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட்டோட ப்ராடக்ட் அப்டின்னு சொல்லுவோம். மொரோவர் எல்லாருக்குமே சின்ன பிள்ளையிலேருந்து லைக் டூல், சிஸ்டம் அப்டின்னா எக்ஸல் அப்டிங்கிறது தெரியும். ஸோ எக்ஸல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட்டா எக்ஸல எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, டேட்டாஸ கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். தென் விஷுவலைசேஷன் பண்ண முடியும். தென் டேட்டா மாடலிங் இது எல்லாத்துக்குமாகவுமே நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸலோட பேசிக்ஸ நம்ம பார்ப்போம். ஸோ இங்க நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த நியூக்குள்ள நமக்கு பிளாங்க் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இல்ல வெல்கம் எக்ஸல் பத்தி வேணுமா? இல்ல பெர்சனல் எக்ஸ்பென்சஸ் பத்தி ஒரு சார்ட் வேணுமா? அந்த மாரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வாய்ஸ் வேணும். இல்ல பட்ஜெட் போட போறீங்க. இல்ல ஒரு வீக்லி அட்டெண்டன்ஸ் வேணும். இந்த மாரி எல்லா ஷீட்ஸுமே உங்ககிட்ட அவைலபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சாம்பிள் இன்வாய்ஸ் அப்படின்னு நான் கிளிக் குடுக்குறேன். குடுத்து கிரியேட் அப்படின்னு குடுத்தேன்னா என்ன ஆகுது பாருங்க. எனக்கு ஒரு இன்வாய்ஸ் இங்க கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அத கிரியேட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓப்பன்ல. தென் நெக்ஸ்ட் ஓப்பன்ல போனோம்னா, உங்க சிஸ்டம்ல இருக்க எல்லா எக்ஸெல் ஃபைலுமே இந்த ஓப்பன்ல அவைலபிளா இருக்கும். நீங்க இன்கேஸ் ஏதாவது ஓல்டு எக்ஸெல் ஃபைல் நீங்க தேடணும். அது எந்த ஃபோல்டர்ல இருக்கு, ஃபைல்ல இருக்கு மறந்துட்டீங்க அப்டின்னா, ஒரு இஷ்யூஸும் இல்ல. ஈஸியா எக்ஸெல் ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸெல்ல போயிட்டு ஓப்பன் அப்டின்றதுல குடுத்தீங்கன்னா, உங்களோட எல்லா எக்ஸெல் ஃபைலும் இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுல உங்களுக்கு என்ன எக்ஸெல் ஃபைல் வேணுமோ, அது ஜஸ்ட் டபுள் கிளிக் குடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் சேவ். உங்களோட ஃபைல் வந்து நீங்க எப்படி சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? இந்த ஃபைல் ஃபோல்டர்ல சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட்டு பிரிண்ட் காமனா கண்ட்ரோல் பிரிண்ட் குடுத்து பிரிண்ட் குடுப்போம். ஷேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பண்ணியிருக்க ப்ராஜெக்டர் இல்ல ஒரு ஒர்க் ஷீட்ல என்ன வேலைலாம் பண்ணியிருக்கீங்களோ, அந்த வேலையெல்லாம் முடிச்சு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நெனச்சா ஈஸியா ஷேர் பண்ணவும் முடியும். இன்ஃபோ இன்ஃபோமோ அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ். தென் நீங்க ஒர்க் பண்ற இந்த ஷீட் ப்ரொடக்டடா இருக்கா? வேணா புரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இல்ல அந்த ஒர்க் ஷீட்ஸ நம்ம மேனேஜ் பண்றதுக்கு சில செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருக்கும். ஸோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு நியூ ஒர்க் ஷீட் தான் ஓப்பன் பண்ண போறேன். ஜஸ்ட் பிளாங்க் ஷீட்ல போய் நான் பிளாங்க் ஒர்க் புக் அப்படிங்கிறத கிளிக் குடுக்குறேன். எனக்கு இங்க ஒரு பிளாங்க் ஒர்க் புக் ஓப்பன் ஆயிருச்சு. இங்க மேல இருக்க ஃபைல், ஹோம், தென் பேஜ் லேஅவுட், இன்சர்ட் ஃபார்முலாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ரிப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இத யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். மேல இது கண்ட்ரோல் எஸ். சேவுக்காக யூஸ் பண்ற கீவேர்ட் வந்து கண்ட்ரோல் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா, இங்க மேல இருக்க சேவ் வந்து நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தென் இது வந்து முன்னாடி இருக்க ஏதாவது ஒரு பேஜ் போகணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்டின்றது பார்க்கறதுக்காக. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபில்டருக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்லுங்கிறது ஃபில்டருக்கான ஷார்ட்கட். அத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா, இங்கிருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஸோ இப்ப நமக்கு ஒரு டேபிள் எக்ஸெல் ஃபைல் ஷீட், ஒர்க் ஷீட் என்ன எப்டி இருக்கும் அப்டின்னா கம்பைன் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸ். ஒரு காலம் அண்ட் ரோவால பில்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். காலம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கிறது. ஸோ ஹாரிசான்டலா இருக்கிறது எல்லாமே நமக்கு காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலம் சி, ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி இது எல்லாமே காலம் நேம்ஸ். அண்ட் ரோ இங்க இருக்க 1, 2, 3, 4, 5, 6 இருக்குல்ல, இது எல்லாமே ரோஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ காலம் அண்ட் ரோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செல். ஸோ செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் காலம் அண்ட் ரோவால நம்ம பில்ட் ஆனது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த காலமும், ரோவும் இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் அந்த பிளேஸ் தான் செல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ அப்படிங்கிற காலமும், 5 அப்படிங்கிற ரோவும் மீட் பண்ற பிளேஸ் இந்த பிளேஸ் தான் எனக்கு செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஸோ அந்த பேர் எப்படி வைக்கிறாங்க? எப்படி அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் இந்த செல்ல கிளிக் பண்றேன். ஈக்குவல் குடுத்துட்டு, ஸோ ரேண்டமா நான் போய் ஒரு செல்ல கிளிக் பண்றேன். எனக்கு இங்க என்ன வருது? H5 ஹெச்ங்கிற காலம்ல 5த் ரோ. திஸ் இஸ் த செல் நேம். ஒவ்வொரு நேம் இருக்கும். நீங்க என்ன செல் கிளிக் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு நேம்ஸ் வந்து டிஃபர் ஆயிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நெறைய ஒர்க் ஷீட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இங்க இருக்க பிளஸ் ஐகான்ஸ் ஈஸியா கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நியூ ஒர்க் புக்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலால இருக்கிறனால எனக்கு வரல. ஸோ நாங்க என்ன பண்றேன், ஒர்க் புக்க கிளிக் குடுக்குறேன். எனக்கு நியூ ஒர்க் புக்ஸ் வந்து அவைலபிளா வந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ ஒர்க் ஷீட்ஸ் வேணுமோ அத நீங்க குடுத்துக்கலாம். இந்த நேமும் உங்களால எடிட் பண்ண முடியும். டபுள் கிளிக் குடுத்துட்டு, இப்ப நான் பேசிக் அப்படின்னு நான் எடிட் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? பேசிக்ஸ் அப்படின்னு நான் எடிட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி நம்மால ஒர்க் ஷீட்டோட நேமையும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, ஸோ இப்ப நம்ம இந்த காலம்க்குள்ள வேல்யூஸ்க்குள்ள செல்குள்ள வேல்யூஸ நம்ம ஃபில் பண்ணலாம். வேல்யூஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 1, 2, 3 இப்படி நம்ம 4, 5 இந்த மாரி நம்ம டைப் பண்ணி ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்ப எனக்கு ஒரு சீரிஸா வேணும் அப்டின்னா, ஸோ சீரிஸா வேணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, ஸோ நீங்க ஒரு செல்ல ஒரு வேல்யூ மட்டும் என்டர் பண்ணிட்டீங்க. என்டர் பண்ணிட்டு, இந்த ரைட் சைட் கார்னர்ல கீழ பிளஸ் மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் வந்தவுனே ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா, ஃபுல்லாவே எனக்கு என்ன ஆகுது? ஃபில் ஆயிருது. ஸோ இப்ப எப்படி ஃபில் ஆயிருக்குன்னா, எனக்கு 1, 1, 1, 1ன்னு ஃபில் ஆயிருக்கு. பட் எனக்கு என்ன வேணும்? சீரிஸா வேணும். ஸோ அதுக்கு என்ன அப்டின்னா, இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காப்பி வேணுமா? இல்ல ஃபில் சீரிஸ் வேணுமா? அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபில் சீரிஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, இது காமனா 1, 2, 3லேருந்து 9, 11 அந்த சீரிஸா எனக்கு ஃபில் ஆயிரும். இது ஒன் ஆஃப் தி வே. இன்னொரு வே என்ன அப்டின்னா, இப்ப என்னோட செல்ல இருக்கு. இங்க 1, இங்க 2 இப்படி நான் குடுத்துட்டு ஜஸ்ட் இது 2 மட்டும் இப்படி டிராக் பண்ணிட்டு, இப்படியும் என்னால இப்படி ஃபில் பண்ண முடியும். இப்படி நான் ஃபில் பண்ணாலும் எனக்கு 1, 2, 3 லைனா வரும். ஸோ இது மட்டும் இல்ல. டேட் அண்ட் டைம் எல்லாமே உங்களால ஃபில் பண்ண முடியும். ஜான் ஜான்வரி, ஃபிப் பிப்ரவரி. ஸோ இப்ப என்ன பண்றேன், கிளிக் குடுத்துட்டு, ஸோ இப்ப ஹோல்ட் அப்படியே இப்படி ஃபுல்லா டிராக் பண்றேன். எனக்கு என்ன ஆயிருச்சு, என்னோட மந்த் எல்லாமே ஒரு சீரிஸ் மாரி வந்துருச்சு. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஸோ கன்டினியூவா வரும். ஸோ இந்த மாரி டேட்டுமே உங்களுக்கு வரும். டேட் எப்படி அப்படின்னா, உங்களோட டேட் நீங்க நார்மலா டேட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டும் வரும். தென் அதுக்கப்புறம் என்ன விஷயம், இன்னும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்தரா நம்ம இன்னும் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மட் பெயிண்ட் அப்டின்னுங்க நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்றத பார்க்கலாம். ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, நான் ஒரு ஒர்க் ஷீட் பேஜுக்கு போய்க்கிறேன். இதுல நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஸோ இப்ப என்ன அப்டின்னா, சீரியல் நம்பர், தென் நேம், நெக்ஸ்ட் ஏஜ், சேலரி. ஸோ இப்படி நான் டேட்டா கிரியேட் பண்ணிக்கிறேன். 1, 2 ஸோ இத நான் கிராக் பண்ணி எனக்கு ஒரு சீரிஸா வேணும். ஸோ 7 சீரிஸ் மட்டும் குடுத்துக்கிறேன். நேம் நான் சாம்பிளா குடுக்குறேன். ராம், சாம், கவி, தமிழ், பாலா, பவி, கலாம். ஸோ இந்த மாரி ஒரு நேம் குடுத்துக்கிறேன். தென் ஏஜுமே 23, 33, 54, 24, 43, ஸோ 21, தென் 27. ஸோ சேலரியும் அதே மாரி நான் குடுத்துக்கலாம். 40,000, 50,000, 13,000, 30,000 நெக்ஸ்ட் 45,000, 34,000, 22,000. ஸோ இந்த மாரி நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன அப்டின்னா, எப்படி ஃபார்மேட் பெயிண்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் ஷோ பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பண்றேன் அப்டின்னா, டிராக் பண்ணி டேபிளா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் ஆஸ் அ டேபிளா நான் இப்ப கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா? ஃபார்மேட் டேபிள்ல குடுத்துட்டு எனக்கு என்ன டேபிள் ஃபார்மேட் வேணும் அப்டின்னா, இந்த ஃபார்மேட் ஓகே அப்டின்னா ஓகே குடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே குடுங்க. உங்களுக்கு இந்த டேபிள் ஃபார்மேட் வந்துரும். இதுல நான் இப்ப சில வேலைகள் பண்ண போறேன். ஸோ என்ன அப்டின்னா, ஸோ ஏஜ் மட்டும் கிளிக் பண்றேன். எனக்கு ஏஜ்ல இருக்கிறது எல்லாமே எனக்கு 35 ஏஜுக்கு மேல இருக்கவங்கள மட்டும் ஹைலைட் பண்ணணும் அப்டின்னா, ஸோ நான் இப்ப கண்டிஷனல் ஃபார்மேட்ல போயிட்டு, ஹைலைட்ல போயிட்டு, கிரேட்டர் தென் அப்டிங்கிறத நான் கிளிக் குடுக்குறேன். குடுத்துட்டு எனக்கு எதுக்கு மேல ஹைலைட்ல இருக்கிறது வேணும் அப்டின்னா, 35 ஏஜ்க்கு மேல இருக்கவங்கள மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணணும். என்ன கலர்ல பண்ணணும்ன்றத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் கிரீன் கலர்ல ஃபில் பண்ணணும்னா, கிரீன் கலர்ன்னு குடுத்துர்றேன். குடுத்துட்டு ஓகே அப்டின்னு குடுத்துட்டா எனக்கு என்ன ஆகுது, இங்க ஃபில் ஆயிருச்சு. தென் இப்ப இந்த காலம்க்கு என்ன பண்றேன் அப்டின்னா, எனக்கு ஒரு சார்ட் போடணும். அதுக்கும் நான் கண்டிஷனல் காலம் போறேன். பார்ஸ் அப்டின்ற ஆப்ஷன் போயிட்டு, என்ன பார் வேணுமோ அந்த பார் குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்ப எனக்கு இங்க ஒரு பாருமே கிரியேட் ஆயிருச்சு. இப்ப என்ன விஷயம் அப்டின்னா,
உள்ள இருக்க இந்த ஃபார்மேட். ஸோ இத நான் இதே ஃபார்மேட் நான் சேம் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண போறேன் அப்டின்னா, இந்த ஃபார்மேட் தான் அதுக்காக. ஸோ இப்ப என்ன பண்றேன், இத நான் செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பெயிண்ட்ட கிளிக் பண்றேன். பண்ணிட்டு இந்த இடத்துல நான் இப்டி டிராக் பண்ணி ஜஸ்ட் கிளிக் குடுத்தா எனக்கு என்ன ஆகுது, மாறிடுச்சு. ஸோ இப்ப இங்க என்ன குடுக்குறேன் 7, 8, 9 ஸோ ஆ இப்ப அந்த ஃபார்மேட் எனக்கு அப்படியே இங்க அப்ளை ஆயிருச்சு. தெரியுதா? ஸோ இந்த மாரி நான் வேல்யூஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி சீரியல் நம்பர் எல்லாமே நம்ம குடுத்துக்க முடியும். இதுதான் ஃபார்மேட் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப ஃபார்மேட் பெயிண்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஃபார்மேட் மட்டும் போதும். உள்ள இருக்க வேல்யூஸ் வேணாம். அத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத ஃபுல்லா நம்ம டிராக் பண்ணிக்கோங்க. டிராக் பண்ணிட்டு, இங்க கிளியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த கிளியர கிளிக் பண்ணீங்கன்னா, கிளியர் ஆல், கிளியர் ஃபார்மேட், கிளியர் கன்டென்ட், காமெண்ட், ஹைப்பர் லிங்க் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு இந்த கிளியர் கன்டென்ட் மட்டும் கிளியர் பண்ணா போதும். பட் எனக்கு இந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கணும்னா, கிளியர் கன்டென்ட் மட்டும் குடுத்துருங்க. ஸோ கன்டென்ட் மட்டும் கிளியர் ஆகும். நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ். இப்ப கிளியர் ஃபார்மேட் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு அந்த ஃபார்மேட் மட்டும் கிளியர் ஆகும். உள்ள இருக்க வேல்யூஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். கன்டென்ட். உள்ள இருக்க கன்டென்ட்க்கு ஏத்த மாரி தான் நான் சார்ட் போட்டிருக்கேன். அதனால எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா?